Hello friends, welcome back to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எலியெல்லாம் பிடிக்கக்கூடிய மவுஸ் ட்ராப் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ட்ராப் வச்சு மீன் பிடிக்க முடியுதா அப்படிங்கற ஒரு கிரேசியான ஃபிஷிங் மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இது எந்த அளவுக்கு வொர்க் அவுட் ஆகுதுன்னா சத்தியமா தெரியல. சோ டாக்டர் நம்ம ஃபிஷிங்ல போய்லாம் வாங்க. நம்ம ஊரோட அழகை பாத்தீங்கன்னா எல்லா வீடியோலயும் சும்மா வளைச்சி காட்டியிருப்போம். இந்த இடத்தோட பேக் ட்ராப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல்ல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஊரோட இன்னொரு பகுதி தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் வீடியோ எடுக்க போறோம். இந்த இடத்தோட வியூலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்மளோட ஃபிஷ் ட்ராப்புக்கு தேவையான மவுஸ் ட்ராப் பார்த்தீங்கன்னா மொத்தமாக போய் கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 மவுஸ் ட்ராப் வாங்கியிருக்குமா. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ட்ராப்பே செட் பண்ண போகிறோம். மவுஸ் ட்ராப்பில் எப்படா ஃபிஷ் ட்ராப்பை செட் பண்ணோம் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். ஸோ எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம எப்படி இந்த மவுஸ் ட்ராப் வச்சு மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி எலி பிடிப்போம் அதே சேம் கான்செப்ட் தான். என்ன எலி பிடிக்கும் பார்த்தீங்கன்னா எலி பிடிக்கிறது தேவையான ஃபுட்டை உள்ள வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வரோம். அதனால பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது தேவையான ஃபுட்டை உள்ள வைக்கணும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எலி பிடிக்கிட்ட ஏற்றி வச்சுக்கலாம். அப்படி ஏற்றி வச்சு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கம்பி இருக்கு. அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்றதுக்கு தேவையான ஃபுட் வந்து உள்ள வச்சிடலாம். ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுக்காக மீன் பார்த்தீங்கன்னா அந்த வாடகை எடுத்துட்டு உள்ள வந்துகிட்டே இருக்கும். உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா கம்பியில் கோத்துக்கூடிய ஃபுட் வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்டு இருக்கும். இப்படி கடிச்சு வேகமாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ராப் டப்புன்னு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிடிக்க போகிறோம். மவுஸ் எப்படி பிடிக்கணும் அதே சேம் கான்செப்ட் தான் இதுலேயும் பிடிக்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 மவுஸ் ட்ராப் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம 2 செட்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் வச்சு மீன் பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டு சின்ன பீஸை கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தையை வச்சு மீன் பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக போயிட்டு நம்ம நத்தை பிடிச்சிக்கலாம். நத்தை பிடிக்க வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வயல் ஃபுல்லாக தண்ணி நிற்குது. குருவை சாவடிக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பயிர் தெளிச்சிருந்தாங்க. ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா மழை போட்டு தாக்குன்னு தங்கி அடிச்சு எல்லா குழையும் பார்த்தீங்கன்னா பயிர் முழுந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ இப்போ நத்தை பிடிச்சிக்கலாம். நத்தை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான நத்தை நிறைய பொறிக்காச்சு. வயல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நத்தையாக தான் கிடக்குது. ஸ்டாப்பில் வந்து நம்ம நத்தை யூஸ் பண்ண வருவோம். நமக்கு பொதுவாக நத்தையை பொறிக்காச்சு. ஸோ நம்ம போய்ட்டு ஃபிஷ் ஸ்டாப்பை செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ராப்பை வந்து செட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா மோகன் வந்து எடுத்து வந்து நத்தையை உடச்சி வந்து ட்ராப்புக்குள்ளே கோக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸையும் பார்த்தீங்கன்னா ட்ராப்புக்குள்ளே கோத்துட்டு நம்ம வந்து ட்ராப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பீசஸை பார்த்தீங்கன்னா நான் சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ராப் அப்படின்னா பெருக்கி வச்சுக்கலாம். அப்படி பெருக்கி வச்சுட்டு பிடிச்சிக்கணும் மேலே, இல்லாட்டி நான் கையிலே அடிச்சு விட்ருவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்களா கம்பி இருக்கு பாருங்கள். அந்த கம்பியில் வந்து லைட்டாக அப்படியே கோத்து விட வேண்டியதான் பீசஸை. ஸோ அவ்வளோதான், டன். ஸோ எடுத்துகிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து மீன் வந்து அசால்ட்டாக மாட்டிங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதே போல் வந்து மிச்சம் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்க அப்படின்னா எல்லா ட்ராப்லையும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது தேவையான ஃபுட்டை வந்து கோத்தாச்சு. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நத்தை கோத்துருக்கோம், ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் கோத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்து வேண்டியமா தண்ணிக்குள்ளே வைக்க வேண்டியதான். தண்ணிக்குள்ளே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆறு பார்த்தீங்கன்னா இப்படி சர்க்கிளாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கயிறு எடுத்து வச்சிருக்கோம். இந்த கயிறை பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா லெங்க்த்து கட் பண்ணிவிட்டு இந்த ட்ராப் மேலே கட்டிட்டு கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு வச்சு அடிச்சுட்டு அதில் வந்து ஒரு கயிறு போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா வந்து ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகாமல் சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை கட்டிக்கலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராப்லையும் வந்து கயிறு கட்டி முடிச்சுட்டு அப்படியே கொண்டு நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு பார்க்கலாம் மீன் மாட்டுதா அப்படிங்கிறத.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ட்ராப்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு தேவையான ஃபுட்டையும் கொடுத்தாச்சு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கயரையும் கட்டி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்து நம்ம இதை எடுத்துக்கொண்டு அப்படியே ஆற்றுக்குள்ள வைக்க வேண்டியதான். ஸோ ஆற்றுல கொண்டு வைக்கலாம். மோகனை பார்த்தா எடுத்து கிளம்பிடுச்சு. நானும் என் பங்குக்கு 2 எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கொண்டு வைக்கலாம். மீன் மாட்டுதா மாட்டல அப்படிங்கிறதான் தெரியல. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதே தெரியல. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வித்தியாசமான யோசனை இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எடுத்து வந்திருக்கேங்க. ஸோ பார்க்கலாம் மீன் மாட்டுதா அப்படிங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சதான் பார்த்தீங்கன்னா வயல் ஃபுல்லாகவே தண்ணி நிற்குது. அந்த வயல்லேருந்து தண்ணி வெட்டி வழியே விட்டுருவாங்க பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் நிறைய ஏறிட்டு இருக்கதா மோகனை சொன்னிச்சு. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம ட்ராப் வச்சு பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல மீன் மாட்டுதா அப்படிங்கிறத. போமாண்ணே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வழியறதுக்காக பார்த்தீங்கன்னா வாக்கியா வெட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ட்ராப்பை வச்சு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராப்பை எப்படி நார்மலாக எலிப்பெருக்கு எப்படி ஏற்றி வைப்போம் அதே போல் ஏற்றி வச்சுக்கலாம். ஏற்றிட்டு லைட்டாக அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி நம்ம தண்ணிக்குள்ளே வச்சுக்க வேண்டியதான். தரல செட்டில் ஆகிடுச்சு. மோனை குச்சிவிடுமாண்ணே அப்படியே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக நம்ம கட்டி வச்சுக்கலாம். இன்கேஸ் பெரிய மீன்லாம் மாட்டிட்டுன்னு வச்சுக்கலாம், ட்ராப் இழுத்துட்டு போயிடும். அதனால் ட்ராப்பும் லாஸ் ஆகிடும், மீனும் போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குச்சி அடித்து நம்ம கரையில் கட்டிட்டோம்னா மீன் மாட்டினாலும் அப்படி கம்முன்னு உள்ளே கிடக்கும். ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் எங்கே வச்சோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளத்துக்கு ஒரு குச்சி வேணும். இல்லாட்டி நம்ம எங்கே வச்சோம் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க ட்ராப்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆற்று நிறைய பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய போயிட்டு இருக்குது. அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன குழா தான் இருக்குது, அதெல்லாம் தண்ணி மொத்த தண்ணி போயிட்டு இருக்கு. ஆனால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மீன் தாண்டி குச்சி இந்த பக்கம் வந்துருச்சு. இங்கே பாருங்க, இந்த சன்ன மீன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா தரன்னு அசால்ட்டாக நடந்து போகும் தரையில். இது பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துருச்சு. ஸோ இப்படி அசால்ட்டாக நடக்குது பாருங்க தரையிலே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெரிய மீன் அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் கண் கூட பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ராப்பை ஃபிக்ஸ் பண்ணுவோம். மாட்டுதான் மாட்டலாங்கிறதான் தெரியல. நம்ம ட்ராப் மட்டும் வகையாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 15 ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமே. அட்லீஸ்ட் ஒரு 4 மீன் மாட்டிட்டாலும் சந்தோஷம் தான். பட் இதில் இந்த மாதிரி பண்ணும்போது மீன் மாட்டுமா அப்படிங்கிறது எந்த ஐடியாவுமே கிடையாது. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா ட்ராப்பையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் எவ்வளோ மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிறது. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் வச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தாண்டி ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் ட்ராப்பில் பார்க்கலாம் எவ்வளோ மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிறது. மீன் முதல்ல மாட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத எந்த ஐடியாவுமே கிடையாது. ஜஸ்ட் தோணுச்சு அப்படி ட்ரை பண்ணி வச்சாச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சன்லைட் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் ட்ராப்பில் என்ன மாட்டிருக்கு அப்படிங்கிறத. வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ராப்பை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராப்பை வச்சோமா. ஸோ இதில் என்ன மாட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓ காய்ஸ் பாருங்க, மீன் மாட்டிக்கிச்சு. ஒரு சிலேபி மீன் மாட்டிடுச்சு. பாருங்க, ஃபிஷ்ஷையும் கடிச்சிது பாருங்க. உள்ள வச்ச ஃபுட்டெல்லாம் கடிச்சு பார்த்துருக்கு பாருங்க. கடிச்சு பார்த்ததுல மாட்டிக்கிச்சு. ஓ ஒரு கொட்டை ஆயிடுச்சு நம்மள ட்ராப்பு. மீன் மாட்டாத நினச்சா மாட்டிக்கிச்சுப்பா. உங்களுக்கு வச்சுட்டு போவோம். அந்த மீனை செத்து போட போகுது. ஊப்ஸ் காய்ஸ், பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள சிக்கன் பீசஸ் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், கடிச்சு சாப்பிட்ருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ட்ராப்பும் நமக்கு க்ளோஸாக இருக்குது. பட் உள்ளே எந்த மீனுமே இல்லை. ஸோ இது தண்டமாயிடுச்சு. பட் பரவாயில்ல, நமக்கு மீன் பிடிச்சிட்டோம் ஒரு மீன். ஸோ அடுத்த இருக்க ட்ராப்பையும் செக் பண்ணி பார்க்கலாம். காய்ஸ் பாருங்கள், ஒரு ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா மீன் மாட்டவே இல்லை. ஸோ பாருங்க சிக்கன் பீஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கு பாருங்க. நல்லாவே பாருங்கள், நல்லா கடிச்சு பிசுன்னு கடிச்சு சாப்பிட்ருக்கு பாருங்க. அதே போல் பாருங்கள், இதுலேயுமே கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன 2மே குட்டி மீன் தான். பட் இருந்தாலுமே மாட்டிக்கிச்சு நமக்கு. அந்த மீன் எடுத்து சாக்கில் போடுமாண்ணே. அதான் ட்ராப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போட வேண்டியதான். பரவாயில்ல, 4 ட்ராப்பில் பூண்டு மாட்டிக்கிச்சு மீன். ஓ எல்லாத்துலேயும் மீன் மாட்டிருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், ட்ராப்பில் கம்பியில் உள்ள ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கீழே கிடக்குது. ஆல்மோஸ்ட் தின்னுடுச்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இதுவும் குட்டி மீனாக தான் இருக்குது. வா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் நம்ம மவுஸ் ட்ராப்பு. ஸோ ஓகே, நம்ம இதையும் சாக்குள்ளே போட்டுக்கலாம். சித்திரிச்சு மீன். ஓ மை காட், பாவம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுட்டு வச்சுருந்தோம்னா அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு மீன் சைடில் எஸ்கேப் ஆக நினச்சிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா அதால் உயிர் வாழ முடியலை. பட் பாருங்க, பின்னாடி உள்ள பார்ட்டையும் காணும், உடம்புல உள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னா தலையும் காணும். மீன் இறந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை பற்றி ஐரா மீனா ஆளா என்ன மீன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பேர் என்ன சரியாக தெரியல. பட் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் மாட்டி செத்து போயிடுச்சு. பாவம், ஒரு உயிர் அணியாமல் கொண்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சிலேபி மீன் தான்.
ஸோ இது கூட கொஞ்சம் பெரிய மீனாக தான் இருக்குது பாருங்கள். மோகனா உனக்கு என்ன மாட்டிருக்கு? பெரிய பெரிய சிலேப்பியாக இருக்குது. கொண்டா பரவாயில்லையே, மாட்டாதுன்னு நினச்சா நான் மாட்டிச்சு. ஓ ரெண்டும் மொட்டை சிலேப்பி, பெரிய சிலேப்பி ரெண்டும். பாரு கேஸ் பாருங்கள், கையில் குத்துது. எடுத்து பாருங்கள். இதில் உள்ள சிக்கன் பீஸஸும் காணும், அதில் உள்ள சிக்கன் பீஸும் அரை விட கடிச்சிருக்கு. ரெண்டுமே பெரிய மீன் தாங்க பாரு, நல்ல சைஸான மீன், நீட்டாக இருக்கு பாருங்க மீன். நம்ம பிடிச்சலாம் குட்டி குட்டி மீன், இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ரெண்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா ட்ராப்புமே செக் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு பார்த்தீங்கன்னா வந்து 70% போட்டதில் மீன் மாட்டிக்கிச்சு. ஸோ மிச்சம் அந்த 2 ட்ராப் தான் இருக்குது. இதில் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத. ஊப்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை, வச்சபடி அப்படியே இருக்குது பாருங்கள். உள்ள சிக்கன் பீஸ் அப்படியே இருக்குது, ட்ராப்பும் க்ளோஸு கூட ஆகலை, அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இது வேஸ்ட், நமக்கு மீன் மாட்டலை நம்ம. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓ கேஸ் இங்கே பாருங்க, உனக்கு வித்தியாசமான பொருள் கிடச்சிருக்கு பாருங்கள். நண்டு மாட்டிடுச்சு. நத்தை வச்சுருந்த மாதிரி அந்த நண்டு மாட்டிட்டு பாருங்க. ஓ எவ்வளோ பயப்படுது பாருங்க நத்தை. ஐயோ நத்தை இல்லை நண்டு, எவ்வளோ சந்தோஷத்தில் வாய் குளருதுப்பா. ஓ பாருங்க மாட்டிக்கிச்சு, நண்டு மாட்டிக்கிச்சு. அப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த எலி ட்ராப்பை வச்சு மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமே. நினச்சோமே மாட்டாதான் அப்படிங்கிற யோசனையிலே வந்துட்டு தான் இருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே. பட் மாட்டிடுச்சு. இவ்வளோ மீன் மாட்டேங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. செம்ம என்னமோண்ணே மோகன் என்ன வந்து லாஸ்ட்டு 10 டேஸ் வீடியோவில் மோகனை ஜாலியாக பேசினுச்சு. இன்னும் மோகனை யோசனையிலே இருக்குது. ஏன்னா வந்து காலையில் வச்சுருந்தது பட்னி கொல்லுட்டேன் போட்டு காலையிலேருந்து போமோண்ணே வீட்டு போய்ட்டு மீன்லாம் சமைச்சு அப்படியே செமையாக சாப்பிடுவோம். ஸோ மெத்தோட வீடியோ முடிச்சுக்கலாம். எவ்வளோ மீன் மாட்டிருக்கு அப்படின்னு கடலையில் வாங்க கொட்டு வா. வா பாருங்க நம்ம சாக்கடை போன ஓடிட போகுது. இதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நண்டு பிடிச்சோமே, நண்டு இங்கே பாருங்க. சேட்டை பண்ணி பாருங்க நண்டு. ஸோ நம்ம சாக்குள்ளே போட்டுடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா சிலேப்பி மீன் தான் எல்லாமே. ஒன்று, அடுத்து ஒரு சிலேப்பி மீன், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். 2, 3, இது பார்த்தீங்கன்னா உழுவ மீன் சொல்லுவாங்க. இது மட்டும் 4, 5, 6, 7, 8, 9, 10 சக்ஸஸ். கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 15 ட்ராப் வச்ச மாதிரி 10 இதில் மீன் மாட்டிக்கிச்சு. வேறு லெவல் தான். நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வா இடத்த காலி பண்ணோம்.